ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x/5 ஈக்குவல் டு y/8 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா வந்து x+5 y+8 ரெண்டுத்துக்கும் உள்ள விகிதம் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x/5 ஈக்குவல் டு y/8. ஓகேவா? இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா XY தெரியாதது எல்லாமே ஒரு பக்கம் வச்சுக்கலாம். எக்ஸு கீழே ஒய் வந்துருச்சு, மேலே தெரிஞ்சதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த சைடு 5/8 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ எக்ஸுக்கு என்ன அர்த்தம்? எக்ஸும் ஒய்யும் எந்த விகிதத்தில் இருக்குது அப்படின்னா 5:8 அப்படின்ற விகிதத்தில் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா x+5/y+8க்கு தானே கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் அப்படின்னா 5, ஒய்க்கு பதிலாக 8 போடலாம். போட்டு பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக 5 + 5 டிவைடட் பை 8+8 ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா 5 5 10, 8 8 16 அப்படின்னு வரும். அப்புறம் ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா 2 5 10, 2 8 என்ன வரும் 16 அப்படின்னு வரும். அப்போனா 5:8 அப்படின்றது தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி ஈஸியான ப்ராப்ளம்ஸ் வந்து சப்போஸ் 1-2 ப்ராப்ளம் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இதை எப்படி போடுறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பார்த்திங்கன்னா அதே மாடல் தான். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 3, ஒய்க்கு பதிலாக 4 அப்படின்னு எடுத்துக்கணும். அதை வந்து XYக்கு பதிலாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் வந்து என்னென்னா ஒரு ஆன்சர் வரும். சப்போஸ் சிம்ப்ளிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். சிம்ப்ளிஃபை பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் வந்து நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இது. ABC மூணுத்துக்கும் உள்ள விகிதம் வந்து கொடுத்துட்டாங்க 2 3 4 அப்படின்னு. அப்படின்னா A/B B/C C/A என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ABC மூணுத்துக்கும் என்ன மதிப்பு போடணும்னு நமக்கு தெரியும். ஏனா 2, பினா 3, சினா 4 அப்படின்னு தெரியும். அப்போ நம்ம என்ன போடலாம்? A/B B/C C/A. இதுக்கு நம்ம என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A/B ஏக்கு பதிலாக 2, பிக்கு பதிலாக 3, அடுத்தது பிக்கு பதிலாக 3, சிக்கு பதிலாக 4, அடுத்து சிக்கு பதிலாக 4, ஏக்கு பதிலாக 2. ஓகேவா? இதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது வந்து என்ன, கீழே டினாமினேட்டர் இருக்கக்கூடாது. வெறும் நியூமரேட்டர் மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஆன்சரில் அப்படி தானே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுத்துடலாம். மீப்போமா எடுத்துட்டா சரியாயிடும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூணுத்துக்கும் மீப்போமா எடுங்க. 3 4 2 மூணுத்துக்கும் எடுத்தால் 3 1 3 4 2 அப்படி இருக்கும். திரும்ப 2ஆல் எடுத்தால் 1 2 1 இருக்கும். திரும்ப 2ஆல் எடுத்தால் 1 1 1 இருக்கும். இப்போ 3 2 2 மூணுத்தையும் பெருக்குனா 12 அப்படின்னு வரும். மீப்போமே 12ன்னு வருதா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா போட்டு பெருக்க போகிறோம். இந்த 3 இருக்குது, இங்கே 12 வரணுன்னா நம்ம எதால் பெருக்கணும் அப்படின்னா 4ஆல் பெருக்கணும். அப்படின்னா மேலேயும் நம்ம என்ன பண்ணுவோம், 4ஆல் பெருக்குவோமா? 2 × 4 எவ்வளோ வரும்? 8. அடுத்தது பாருங்கள் 4ன்னு இருக்குது. 4 வந்து 12 ஆக்கணும் அப்படின்னா 3ஆல் பெருக்கணும். ஸோ மேலேயும் நம்ம என்ன பண்ணுவோம், 3ஆல் பெருக்குவோம். பெருக்குனா என்ன வரும்? 9 வரும். இங்கே எல்லாத்துக்கும் கீழே 12 12ன்னு வரும். இங்கே கீழே 12 வரணும். இங்கே வந்து 6ஆல் பெருக்குனா 12 வரும். மேலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 6ஆல் பெருக்குவோம். மேலேயும் 6ஆல் பெருக்குனா 24 அப்படின்னு வரும். மூணுத்துலேயுமே 12 இருக்குது. 12 12 12. விகிதம் எப்போதுமே என்னென்னா வகுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, சப்போஸ் சிம்ப்ளிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிடுவோம்ல. மூணுத்துலேயும் 12 இருக்கிறதால நம்ம என்ன பண்ணிட்டோம், மூணுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம். 12 12 12 மூணுத்தையும் கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 8 9 24 அப்படின்றதான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். ஓகேவா? இப்படி கூட வந்து எக்ஸாமில் கேட்கலாம். A/B B/C C/A அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மெத்தடை வச்சு என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணி போடலாம் ஈஸியாக. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.